ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம அன்றைக்கி வந்து பசலைக்கீரையெல்லாம் நிறைய கட் பண்ணி தூர போட்டோம். மலையில் சத்த நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்துட்டு லோக்கலில் சில உறவுகள் வந்து நம்மக்கிட்ட பசலைக்கீரை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி பசலைக்கீரை கட்டிங்ஸ் வந்து 2 பச்சை சிவப்பு 2மே நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை வீடியோ போட்டேன்னா உடனே வந்து வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள், நமக்கு கொரியரில் அனுப்பக்கூடிய உறவுகள் உடனே எங்களுக்கும் அனுப்புங்க அப்படின்றவாங்க. நமக்கு வந்து கொரியரில் கட்டிங்ஸ்லாம் அனுப்ப முடியாது, இலவச விதைகள் மட்டும்தான் அனுப்ப முடியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் விதைகள் தான் அனுப்ப முடியும். கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னாக்க ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ண கஸ்டமராக இருந்தால் ப்ராடக்ட்டுக்குள்ளே நான் வந்து கட்டிங்ஸை போட்டு விட்ருவேன் எங்கள் வீட்டில் இருக்கிறத. ஸோ தனியாக எனக்கு கொரியர் அனுப்ப முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நமக்கு கவர் அனுப்பினவங்க வந்து இன்னுமே வந்து வந்துச்சான்னு கேட்குறீங்க. நான் அவ்வளோத்தையும் செக் பண்ணி வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் சீடு அனுப்புகிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ண முடியும். இல்லாட்டி எனக்கு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வந்துட்டான்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுட்டு அந்த கவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் அனுப்புனேன், நீங்கள் என்ன இன்னும் எனக்கு வந்து சேரலை அப்படின்னா, நீங்கள் அனுப்புன உடனே நான் ஸ்கூல் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டாக முழிச்சிருந்து உங்களுக்கு போட்டு விட முடியுமாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்தா தான் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி மருதாணி வந்து எனக்கு காயலைன்னு. அப்போ ஒரு சகோதரி கூட நியூஸ் பேப்பரில் போட்டு ஃபேனில் வைங்கன்னாங்க. அதுவுமே நான் வச்சுருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி. ஆனாலும் இன்னும் வந்து அது முறமுறப்பாக ஆகாமல் நான் போட்டேன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்த்தா தான் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கிற பதில் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? எனக்கு வந்து வீக்கெண்டு வந்தால் தாங்க நான் வந்து அந்த காஞ்சிருக்கிற அந்த இதை போட முடியும். ஸோ எனக்கு வந்து எல்லா விதைகளும் அவைலபிளாக இருக்கணும், எனக்கு போடுறதுக்கு டைம் இருக்கணும், அப்புறம் உங்களோடது எனக்கு வந்திருக்கணும். இந்த 3மே கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும். உங்களுக்கு அப்படின்னா உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா செக் பண்ணி சொல்லுங்கன்னா, எல்லாரோடது எப்படிமா உட்காந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியும். ஸோ மற்றவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. நான் அனுப்புனா 2 நாளில் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும், கிடச்சி அவங்க என்ன திரும்ப அனுப்புனா 2 நாளில் எனக்கு கிடைக்கணும், 4 நாளில் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயார். ஆனால் அதுக்கான நேரம் எனக்கு கொடுங்க. வேலை பார்க்குறனால இப்போ இந்த வாரம்லாம் சனிக்கிழமையும் ஸ்கூலுங்க. ஸோ சண்டே சர்ச்சுக்கு போயிடுவோம். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க.